வணக்கம் அன்பான நண்பர்களே. ஜாதகத்துல எது எப்படி இருந்தாலும் ராகு கேது அப்படிங்கிற 2 பேர்களை கேட்டதுமே பலருக்கு ஒரு கவலை உண்டாகும். திடீர் தடைகள், திட்டங்கள் தடைபடுதல், குடும்பத்துல சந்தேகம் குறைத்தல், அருவருப்பான சிந்தனைகள், இது எல்லாத்துக்குமே காரணம் ராகு கேதுவோட கோல தோஷமா சொல்லப்படுது. பயப்பட தேவையில்லை. ஜாதகத்துல ஒரு கோலத்துல தீய விளைவு இருந்தா அதுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது இருக்கும். நம்மளோட சாஸ்திரங்கள் இந்த ராகு கேதுவை முற்றிலும் சாந்தப்படுத்தும் சக்தி வாய்ந்த வழிபாடுகளை சொல்லி இருக்குது. இன்னைக்கு வீடியோவுல நம்மளோட வீட்டிலேயே எளிமையா செய்யக்கூடிய ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ராகு கேது பரிகார வழிபாடுகளை பார்ப்போம். முதல்ல இவங்க யாரு அப்படிங்கறத புரிந்து கொள்ளுவோம். ராகுவும் கேதுவும் உண்மையான கிரகங்கள் இல்ல. இவங்க 2 பேரையும் சாய கிரகங்கள் இல்லைன்னா நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புராணம் இவங்களை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, அமிர்தத்தை குடிக்கும் போது விஷ்ணு பெருமாளோட சக்கரத்தால துண்டிக்கப்பட்ட ஒரு அசுரனோட தலைய ராகு அப்படின்னும் அவரோட உடலை கேது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதனாலதான் இவங்களுக்கு உருவம் இல்ல. ராகு ஒரு பாம்பின் தலையை போலவும் கேது ஒரு பாம்பின் உடலை போலவும் கருதப்படுறாங்க. இப்ப ராகு ஏற்படுத்தக்கூடிய தீய விளைவுகளை சொல்றேன், கேட்டுக்கோங்க. திடீர் நஷ்டம், சமூக அவமரியாதை, குடும்ப பிரச்சனைகள், மன அலைச்சல், சுற்றி குழப்பம் உண்டாகுதல், இது எல்லாமே ராகு ஏற்படுத்துற தீய விளைவுகள். இப்ப கேது ஏற்படுத்தக்கூடிய தீய விளைவுகளை சொல்ற, கேட்டுக்கோங்க. உறவுகளில் சிக்கல், தவறான புரிதல், கெட்ட பழக்கம், ஆன்மீக தடைகள், அச்சங்கள், இது எல்லாமே கேது ஏற்படுத்துற தீய விளைவுகள். இப்ப இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்து இவங்களை சாந்தப்படுத்துவதே நம்மளோட குறிக்கோளா இருக்கும். வாங்க எப்படி சாந்தப்படுத்தலாம்னு பார்க்கலாம். ஜாதகம் பார்க்காம எல்லாருமே தினமும் செய்யலாம் அப்படிங்கிற சில பொதுவான பரிகாரங்களை சொல்ற, கேட்டுக்கோங்க. முதல்ல நிறம். கருப்பு இல்லைன்னா சாம்பல் நிற ஆடைகளை குறைக்கணும். நீலம், பச்சை, நீலகிரி நிறங்களை அதிகமா அணியலாம். 2வது உபவாசம். ஒவ்வொரு சனிக்கிழமையோ, அதாவது ராகுவோட தொடர்புடைய நாள்லயோ இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையோ, அதாவது கேதுவோட தொடர்புடைய நாள்லயோ உபவாசம் இருக்கிறது நல்லது. உப்பு இல்லாத உணவு மட்டும் சாப்பிடலாம். 3வது தானம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் கருப்பியல், கருப்பு உளுந்து, இரும்பு பொருட்கள், நீலம் இல்லைன்னா கருப்பு நிற ஆடைகளை தர்மம் செய்யுங்க. 4வது மந்திரம். ஓம் ராம் ராகவே நம அப்படின்னு ராகுவுக்கும், ஓம் கேம் கேதாவே நம அப்படின்னு கேதுவுக்கும் மந்திரங்களை தினமும் 108 தடவை ஜபிச்சா ரொம்பவே நல்லது. இதுவரைக்கும் நம்ம பொது பலன்களை பார்த்தோம். இப்ப ராகுவுக்கான சிறப்பு வீட்டு வழிபாட்டை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னதுன்னா, ராகுவோட படம் இல்லைன்னா ஒரு கருப்பு நிற கல், அதாவது காணிக்கை கல். அடுத்து நீலம் இல்லைன்னா கருப்பு நிற வஸ்திரம். அடுத்து கருப்பியல், கருப்பு உளுந்து, கருப்பு நிற பூ இல்லைன்னா செவ்வரளி. அடுத்து நீலகிரி பழம், கற்கண்டு, அப்புறம் பச்சை காரப்பொடி. இந்த வழிபாட்டு முறைய எப்படி செய்யணும் அப்படின்னு படிப்படியா பார்ப்போவாங்க. முதல் படி என்னதுன்னா, சனிக்கிழமை அதிகாலை 7:30 மணிக்கு மேல, அதாவது சாய பூசி நேரத்துல தொடங்கணும். இந்த பூஜையை செய்யும் போது நீல நிற ஆடைகளை அணிஞ்சிருக்கணும். அடுத்து 2வது படி, உங்க வீட்டோட ஒரு மூலையில ஒரு மேஜை மேல நீல வஸ்திரம் விரிச்சு அதுக்கு மேல ராகுவோட படத்தை வைக்கணும். அடுத்து 3வது படி என்னதுன்னா, மஞ்சள், குங்குமம், அரிசி, பூ மூலமா அவரை ஆவகானம் செஞ்சு படைக்கணும். 4வது படி என்னதுன்னா, ஒரு தீப கூட்டுல கருப்பியல் எண்ணெய ஊத்தி கருப்பு திரி வச்சு ஓம் ராம் ராகவே நம அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை சொல்லி அந்த தீபத்தை ஏற்றணும். 5வது படி என்னதுன்னா, கருப்பியல், கருப்பு உளுந்து, நீலகிரி பழம், கற்கண்டு, இதை எல்லாத்தையும் நெய் வைத்தியமா சமர்ப்பிக்கணும். 6வது படி என்னதுன்னா, கடைசியா ராகு சோஸ்திரத்தை ஓதி அந்த கருப்பு எல்லையும் உளுந்தையும் ஒரு ஆத்துல இறக்கும்படி கேட்டுக்கொள்ளணும். இல்லைன்னா ஒரு வெறும் இடத்துல வைக்கணும். பூஜைய முடிச்சதுக்கு அப்புறம் சில கருப்பு எல்களை தெருவுல உள்ள காக்காக்களுக்கு இறக்கலாம். இதே மாதிரி கேதுவுக்கும் சில வழிபாட்டு முறைகள் இருக்குது. இப்ப கேதுவோட வழிபாடு எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்ப்போம். இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை செய்யறது ரொம்பவே பலன் தரும். இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னதுன்னா, கேதுவோட படம் இல்லைன்னா ஒரு படிகக்கல்,
அப்புறம் பழுப்பு நிற வஸ்திரம், அப்புறம் எள்ளெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், அப்புறம் மஞ்சள் உளுந்து வெள்ளை அரிசி, அப்புறம் வாழைப்பழம் பால், அப்புறம் மஞ்சள் கயிறு. இந்த பொருளை எல்லாம் வச்சு எப்படி வழிபாட்டு முறைய படிப்படியா செய்யறது அப்படின்னு பாப்போவாங்க. முதல் படி என்னதுன்னா செவ்வாய்க்கிழமை காலையில செய்யுங்க. பழுப்பு நிறம் இல்லைன்னா செம்மஞ்சள் நிற ஆடைகளை அணிஞ்சிருக்கணும். ரெண்டாவது படி என்னதுன்னா பழுப்பு வஸ்திரத்தோட மேல கேதுவோட படத்தை வைக்கணும். மூணாவது படி என்னதுன்னா சாதாரண எள் எண்ணெய் தீபம் ஏத்தி ஓம் கேம் கேதுவே நம அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கணும். நாலாவது படி என்னதுன்னா மஞ்சள் உளுந்து வெள்ளை அரிசி வாழைப்பழம் பால் பாயாசம் இது எல்லாத்தையும் நெய்வேத்தியமா செய்யுங்க. அஞ்சாவது படி என்னதுன்னா கேது சோத்திரத்தை ஓதுங்க. வழிபாட்டை முடிச்சதுக்கு அப்புறம் நெய்வேத்திய பொருட்களை ஒரு நாய்க்கு உணவா கொடுங்க. கேது நாயோட அதிபதி. இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை செய்யுங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ரகசியம் என்னதுன்னா ராகு கேது 2 பேருமே பாம்போட தன்மை கொண்டவங்க. அதனால நாகராஜாவை அதாவது சர்ப்பத்தை வணங்குறது 2 பேருக்குமே ரொம்பவே பிரியமான பரிகாரம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு பீப்பிளம் மரத்தடியில பால் சர்க்கரை மஞ்சள் கலந்த நீரை நாகராஜாவுக்கு அபிஷேகம் செய்ய ஏற்பாடு செய்யுங்க. இல்லைன்னா வீட்டுல ஒரு சின்ன நாகர் சிலைய வச்சு பால் மற்றும் மஞ்சள் நீர் செலுத்தி வணங்குங்க. அது மட்டும் இல்லாம எல்லா தடைகளையும் நீக்கும் விநாயகர் பெருமான வணங்குறது ராகு கேது தீங்க குறைக்கும். செவ்வாய் இல்லைன்னா சனிக்கிழமை கணபதி ஹோமம் செய்யறது ரொம்பவே சிறந்தது. அன்பர்களே இத நினைவுல கொள்ளுங்க. பயம் இருந்தாதான் கோலங்கள் வலுவடையும். நாம செய்யற இந்த வழிபாடுகள் நம்மளோட மனசுல இருக்கிற பயத்தையும் நெகத்தையும் போக்கி நம்மள ஒரு நல்ல மனோநிலைக்கு கொண்டு செல்ல உதவுது. ஒரு நல்ல மனோநிலை தான் எல்லா நல்ல விளைவுகளோட அடிப்படை. இந்த பரிகாரங்களை நம்பிக்கையோடும் எளிமையோடும் செய்யுங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. இங்க முக்கியமான குறிப்பு என்னதுன்னா கடுமையான கோலதோஷம் இருப்பதா உணர்ந்தா ஒரு நல்ல ஜோதிடரை சந்திச்சு உங்களோட ஜாதகத்துக்கு ஏற்ற சிறப்பு ஹோமம் இல்லைன்னா ரத்ன பரிகாரம் பத்தின ஆலோசனைகளை கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஆன்மீக தீர்வுகளை கேட்கறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்துங்க. கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க. எல்லாருக்கும் ராகு கேதுவோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். எல்லா திட்டங்களும் வெற்றி பெறட்டும். நன்றி, வணக்கம்.